Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம். ரவி மோகன் ஆர்சி விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் பொதுத்தளத்திலும் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு பாடகி கெனிசா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். மனைவி ஆர்த்தி குறித்தும் மாமியார் சுஜாதா விஜயகுமார் குறித்தும் பல விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என உளப்பூர்வமாக விரும்புகிறேன் என்று ரவி மோகனின் மாமியாரும் பட தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். பிரபல தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் ரவி மோகனுடன் பாடகி கெனிசா பிரான்சிஸ் ஒரே நிறத்தில் உடை அணிந்து வந்தது இணையத்தில் வைரலானது. இதற்கு ரவி மோகனின் மனைவியான ஆர்த்தி ரவி ஆதங்கம் தெரிவிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து அமைதி காத்து வந்த ரவி மோகன் அவர்கள் இதற்கு விளக்கம் அளித்த ஒரு 4 பக்க அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கெனிசா தனது வாழ்க்கை துணை என நடிகர் ரவி மோகன் தெரிவித்தார். மேலும் தனது மனைவி ஆர்த்தி குறித்தும் மாமியார் சுஜாதா விஜயகுமார் குறித்தும் பல விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக, நாங்கள் எப்போதும் உங்களை கதாநாயகனாகவே பார்த்து வருகிறோம். நீங்கள் சொல்லும் அடுக்கடுக்கான பொய்களால் அந்த நிலையிலிருந்து தரம் தாழ்ந்து வேண்டாம். இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளின் சந்தோஷத்திற்காகவும் என் மகள் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என விரும்புகிறேன் என சுஜாதா விஜயகுமார் அவர்கள் இப்படி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் பாடகி கெனிசா மீதும் சிலர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் பாடகி கெனிசா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதில் எல்லா இறைச்சல்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையிலும் ஒரு அமைதி நிலவுகிறது. என் ஆன்மாவுக்குள் தனிமையும் ஒரு அமைதியான போராட்டம் நடக்கிறது. என் மீது நீங்கள் குச்சிகளும் கற்களும் வீசினாலும் அது என்னை காயப்படுத்தாது. நான் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவேன். நான் இசையை பற்றி கொள்ள விரும்புகிறேன். தழும்புகளை ஞானமாக மாற்றுகிறேன். நாளைய விடியல்கள் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு ஆழமான துயரங்களிலிருந்து என் ஆன்மா பாடுகிறது என தற்பொழுது மறைமுகமாக இந்த பதிவினை அவர் வெளியிட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தொடர்ந்து ரவி மோகன் ஆர்த்தி விவகாரம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் பாடகி கெனிசா அவர்களும் தனது தரப்பு விளக்கத்தினை ஒரு பதிவாக வெளியிட்டு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் குச்சிகளையும் கற்களையும் வீசினாலும் அது என்னை காயப்படுத்தாது. நான் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவேன் என்றும் நம்பிக்கையுடன் இந்த பதிவினை அவர் வெளியிட்டிருக்கிறார்.